ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு அதிசயம், வெனிசுலா மார்க்கெட் இன்னைக்கு 74.68% ஏறி இருக்கு. இதை பற்றியும் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 8 ஜனவரி 2026 இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர் செக்டோரியல் இண்டெக்ஸ் FIDI ஆக்டிவிட்டீஸ் குளோபல் இண்டெக்ஸ் இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸ் ஃபைனலாக மை நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை பார்த்துடலாம். நிஃப்டியில் பார்க்கும்போது 37.95 பாயிண்ட் மைனஸ்லையும், பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.14%, ஃபைனல் க்ளோஸ் ப்ரைஸ் 26,140.75 க்ளோஸ் வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட கிராஃபை பார்க்கும்போது காலையில் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆன மார்க்கெட்டு 10 மணிக்கு புல் பேக் எடுக்க ட்ரை பண்ணிச்சு. அகைன் மேலே போய் நிற்க முடியாமல் 10 to 11 மணிக்கு அகைன் பேர் பேக் எடுத்துட்டு நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் வச்சிருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அட்வான்ஸ்டு 20 ஸ்டாக்கும் டிக்ளைன் 30 ஸ்டாக்கும் இருக்கு. அட்வான்ஸ்டை விட டிக்ளைன் இன்னைக்கு அதிகமாக க்ளோஸ் வச்சிருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50 ஹெட் மேப் பார்க்கும்போது டைட்டான் இன்னைக்கு 3.94% பாசிட்டிவ்லையும், HCL டெக் 2.36% பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சிருக்கு. டாப் லூசர்னு பார்க்கும்போது சிப்லா 4.28% மைனஸ்லையும், மாருதி 2.81% மைனஸ்லையும் க்ளோஸ் வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50யோட வெயிட்டேஜ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஐசிஐசி பேங்க், இன்ஃபோசிஸ், டைட்டான், HCL டெக், TCS இந்த 5 ஸ்டாக்கும் நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50க்கு நெகட்டிவ் வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது சிப்லா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரதி ஏர்டெல், மாருதி, HDFC பேங்க் இந்த 5 ஸ்டாக்கும் நல்ல நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் மட்டுமே கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. பாசிட்டிவ் வெயிட்டேஜை விட நெகட்டிவ் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட்டே நெகட்டிவ்ல க்ளோஸ் வச்சு இருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது 3 நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நிஃப்டி ஐடி செக்டர் வந்து பாசிட்டிவ்ல 1.87% க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்து நிஃப்டி கன்சியூமர் 1.69% பாசிட்டிவ்லையும், நிஃப்டி ஹெல்த் கேர் 1.18% பாசிட்டிவ்லையும், நிஃப்டி ஐடி அண்ட் டெலிகாம் 2.37% பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சிருக்கு. நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி ஆட்டோ இன்னைக்கு நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிட்டிவ் செக்டரான ஐடி செக்டரில் பார்க்கும்போது பெர்சிஸ்டன்ட் 4.36% பாசிட்டிவ்லையும், OFSS 3.22% பாசிட்டிவ்லையும், கோஃபேஜ் 2.74% பாசிட்டிவ்லையும் டாப் கைனராக இருக்காங்க. ஐடி செக்டரில் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவ்ன்றதையும் நம்ம குறிப்பாக பார்க்கணும். அது மட்டும் இல்லை, என்னோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எவ்ரிடே பார்க்குறவங்களுக்கு புரியும். ஐடி செக்டர் தொடர்ந்து 3 நாளாக நெகட்டிவ்ல வந்துச்சு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவ்க்கு மாறி இருக்குன்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெகட்டிவ் செக்டரான ஆட்டோ செக்டர் பார்க்கும்போது மாருதி 2.81% நெகட்டிவ்லையும், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 1.60% நெகட்டிவ்லையும், மதர்சன் 1.37% நெகட்டிவ்லையும் இருக்கு. பாசிட்டிவ்ல பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ 1.51% பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், FIDI ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது FISோட நெட் பர்ச்சேஸ் 1527.71 க்ரோஸ் நெட் செல்லராக இருக்காங்க. DISோட நெட் பர்ச்சேஸ் 2889.32 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. FI செல் பண்ணதை விட DIS பை பண்ணது 2 மடங்கு அதிகன்றதை பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸில் அதுவும் குறிப்பாக அமெரிக்கன் மார்க்கெட்டில் பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் 0.94% நெகட்டிவ்ல க்ளோஸ் வச்சிருக்கு. ரவுண்டாக பார்க்கும்போது 1% அளவுக்கு நெகட்டிவ்ல க்ளோஸ் வச்சிருக்கு. எப்போவுமே அமெரிக்கன் மார்க்கெட்டு 1% எபோ அல்லது 1% பிலோ க்ளோஸ் வச்சுனாக்க அதுக்கான இம்பேக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்லையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து 1% நியர் நெகட்டிவ் க்ளோஸ் வச்சிருக்கு. அதுவே நாஸ்டாக்ல 0.16% பாசிட்டிவ்ல க்ளோஸ் வச்சிருக்கு. S&P 500 0.34% நெகட்டிவ்லையும், நிசி காம்போசிட் 1.02% நெகட்டிவ்லையும், பிரேசில் 1.03% நெகட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சிருக்கு. இதில் ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்கணுன்னாக்க இன்னைக்கு வெனிசுலா மார்க்கெட் வந்து 50.15% பாசிட்டிவ்ல க்ளோஸ் வச்சிருக்கு. பாயிண்டாக பார்க்கும்போது 1302.84 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் வச்சிருக்கு. என்னோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் தொடர்ந்து இந்த வெனிசுலா மார்க்கெட்டை பற்றி நான் பேசிட்டு வரேன். எப்போ வெனிசுலாவில் பிரச்சனை வந்ததோ அதிலேருந்து இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த வெனிசுலா மார்க்கெட்டை தொடர்ந்து நான் பேசிட்டு வரேன். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நேற்று 16% பாசிட்டிவ்லையும் அதுக்கு முன்னாடி 6% பாசிட்டிவ்லையும் வந்தது. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், 50.15% பாசிட்டிவ்ல வந்திருக்கு. பாயிண்டாக பார்க்கும்போது 1302.84% நல்ல பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வெனிசுலா மார்க்கெட்டோட கிராஃப் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. எந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் நல்ல புல்லிஷாக போயிட்டு இருக்கு. வெனிசுலா பிரச்சனை அதர் கண்ட்ரிக்கு எந்த மாதிரி பிரச்சனையோ இல்லையோ தெரியல நமக்கு. பட் ஆனால் வெனிசுலா மார்க்கெட்டு அதை ரொம்ப நல்ல பாசிட்டிவாக தான் எடுத்து மூவ்மெண்ட் கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது HDFC பேங்க் 0.69% நெகட்டிவ்லையும், இன்ஃபோசிஸ் 0.72% பாசிட்டிவ்லையும், ஐசிஐசி பேங்க் 1.65% பாசிட்டிவ்லையும், விப்ரோ 1.03% பாசிட்டிவ்லையும், டாக்டர் எட்டிஸ் 1.33% நெகட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சிருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்தியாவோட ஜிடிபி growth அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இதுக்கு முன்னாடி 6.5% இருந்தது. இப்போ 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போதும் 2021 மட்டும் நெகட்டிவ்ல போயிருக்கு. அதுக்கும் அடுத்து தொடர்ந்து பாசிட்டிவாக வந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நல்ல ஜிடிபி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதை பார்க்குறோம். அதே நேரத்தில் 2022 2024 கம்பேர் பண்ணக்கல அதை விட போகலன்றதும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நிஃப்டி நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டியில் கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 7,94,228 கான்டாக்ட் நியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புட் சைடு 6,29,512 கான்டாக்ட் நியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது புட் சைடை காட்டிலும் கால் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்து என்னோட ஃபேவரட் பையர் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையரை விட செல்லர் தான் 15.89% அதிகமாக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 26,200 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 26,100 சப்போர்ட்டாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸில் 75,293 கான்டாக்ட் நியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டில் 61,059 கான்டாக்ட் நியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த பாயிண்டில் பார்ப்போம். இது என்னோட நியூ ஸ்கேனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நான் நிஃப்டி செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இதில் பர்சன்டேஜாக பார்க்கும்போது 27% இன்னைக்கு நியூ ஓஐ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபியூச்சர் கான்டாக்டில் 1185 கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிகிரிஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, 0 தான். நெட்டாக பார்க்கும்போது 1185 கான்டாக்ட் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கால் சைடு 8,368 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே 30,219 கான்டாக்ட் ஓல்டு போர்ஷனை டிகிரீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது 7,70,149 கான்டாக்ட் கால் சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புட் சைடு 6,18,914 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே 28,414 கான்டாக்ட் ஓல்டு போர்ஷன் டிகிரீஸ் ஆயிருக்கு. நெட்டாக பார்க்கும்போது 5,90,500 கான்டாக்ட் நியூ ஓஐ புட் சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு பார்க்கும்போது 32,68,809 கான்டாக்ட் கால் சைடும், புட் சைடு 28,99,071 கான்டாக்ட் புட் சைடும் டோட்டல் ஓஏ இருக்கு. இது புட் சைடை விட கால் சைடு 11% அதிகம்ன்றதை இந்த டேட்டா மூலியமா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்ம பார்க்கும்போது 26,100, 26,150, 26,200 இந்த 3 ஸ்ட்ரைக் பிரைஸும் கால் சைடு ஆக்டிவ் கான்டாக்டா இருந்தது. புட் சைடு 26,200, 26,150, 26,100 இந்த 3 ஸ்ட்ரைக் பிரைஸும் புட் சைடு ஆக்டிவ் கான்டாக்டா இருந்தது. இதுவே கால் சைடு ஆக்டிவ் கான்டாக்ட்ல பார்க்கும்போது 26,100 கால் ஆப்ஷன்ல 48,833 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 26,150 கால் ஆப்ஷன்ல 56,985 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் ஆச்சு. 26,200 கால் ஆப்ஷன்ல 70,606 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவே புட் சைடு ஆக்டிவ் கான்டாக்ட்ல பார்க்கும்போது 26,200 புட் ஆப்ஷன்ல வெறும் 8,627 கான்டாக்ட் மட்டுமே நியூ ஓஐ இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்து 26,150 புட் ஆப்ஷன்ல 34,925 கான்டாக்ட் மட்டுமே நியூ ஓஐ இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்து 26,100 புட் ஆப்ஷன்ல 56,403 கான்டாக்ட் மட்டுமே நியூ ஓஐ இன்க்ரீஸ் ஆச்சு. இது புட் சைடு ஆக்டிவ் கான்டாக்டோட கால் சைடு ஆக்டிவ் கான்டாக்ட் ரொம்ப அதிகம்ன்றதை நம்ம இந்த டேட்டா மூலிமா பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுடைய ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணும்போது அது ஒரு மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.